மருத்துவருக்கு கத்திக்குத்து சம்பவம் நடைபெற்ற மருத்துவமனையில் சற்று நேரத்துக்கு முன்னர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த சம்பவம், அதாவது மருத்துவருக்கு கத்திக்குத்து நிகழ்ந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பான விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றது. அதையொட்டி ஏற்கனவே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சென்று பார்வையிட்டு மருத்துவருக்கு உரிய ஆறுதலை தெரிவித்து இனி இதுபோன்ற தவறுகள் நடைபெறாத வகையில் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். அதைத் தொடர்ந்து சற்று நேரத்திற்கு முன்னர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து மேற்கொண்டு மருத்துவர்களுக்கு வழங்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அவர் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனை செய்தார். சற்று நேரத்திற்கு முன்னர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை கிண்டியில் செயல்பட்டு வரக்கூடிய கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில் கத்திக்குத்து சம்பவம் நடைபெற்ற அந்த மருத்துவமனைக்கு சென்று அந்த உரிய மருத்துவரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அப்போது தொடர்ந்து இந்த மருத்துவமனையினுடைய செயல்பாடுகள், அதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகள், மருத்துவருக்கு நடைபெற்ற சம்பவம் குறித்து விரிவாக அவர் கேட்டிருந்தார். அப்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அந்த சம்பவம் பற்றி விளக்கமாக எடுத்து கூறினார். அந்த மருத்துவருக்கு கத்திக்குத்து சம்பவம் என்பது எப்படி ஏற்பட்டது என்றும், அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி யார் என்றும், அதை தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கை என்னென்ன என்பது தொடர்பாக உரிய விளக்கம் அவரிடம் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து ஏற்கனவே இந்த சம்பவம் நடைபெற்ற உடனடியாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு நேரில் சென்றார். அங்கு இருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர் விசாரித்தார், ஆய்வு செய்தார். அதற்கு பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு செய்தார். அதற்கு முன்னதாகவே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதாவது இந்த சம்பவத்தை அறிந்து மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்தேன் என்றும், உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், குற்றவாளிக்கு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும், மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கக்கூடிய நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே அறிக்கையின் வாயிலாக உடனடியாக அதற்கு பதில் கொடுத்திருந்தார். அதைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு சென்று அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள், அந்த சம்பவத்தை பற்றி முழுமையாக கேட்டிருந்தார். அவருக்கு ஏற்கனவே அந்த மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்றும், சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி யார் என்றும், அதை தொடர்ந்து காவல்துறை மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் உள்ளிட்ட A to Z முழு தகவல்களையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் தெரிவித்தார். அதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அவர் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த மருத்துவருக்கு கத்திக்குத்து நிகழ்ந்திருக்கூடிய சம்பவம் என்பது மிகப்பெரிய அளவில் மருத்துவர்கள் மத்தியில் குறிப்பாக மிகப்பெரிய அதிர்ச்சியும் அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மருத்துவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற்ற உடனடியாக சம்பந்தப்பட்ட அமைச்சர் அந்த மருத்துவமனைக்கு நேரில் சென்றார். அதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கையின் வாயிலாக இந்த நிகழ்வை அறிந்ததும் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்தேன் என்று தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்னர் அந்த மருத்துவமனைக்கு சென்று அந்த சம்பவம் தொடர்பாகவும், அந்த கத்திக்குத்து சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மருத்துவருக்கு வழங்கப்படக்கூடிய சிகிச்சைகள் தொடர்பாகவும் அந்த மருத்துவரை நேரில் சந்தித்து அவருக்கு ஆறுதல் தெரிவித்து அவருக்கு வழங்கப்பட வேண்டிய சிகிச்சைகள் குறித்து மருத்துவரிடம் கேட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து சக மருத்துவரிடமும் இது தொடர்பாக விசாரித்தார். அப்போது அங்கு நடந்த நிகழ்வுகளை பற்றி அவர் முழுமையாக தெரிந்து கொண்டு அடுத்த கட்டமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அவர் காவல்துறை அதிகாரியுடன் பேசினார்.